அமைப்பினால முன்னிலைப்படுத்தி பல்வேறு செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுல நேரடியான செயற்திட்ட அமர்வுகள்ல கலந்து கொள்ள இயலாத இளையோர் குழுவினரை மையப்படுத்தி தளமூடாக நிகழ்நிலை அமர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில இந்த எதிர்கால வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு பட்டப்படிப்பும் தொழில் வாய்ப்புகளும் என்ற தலைப்பின் வழியே 49வது வாராந்த சூம் அமர்வு இன்றைய நிகழ்நிலை ஊடான கலந்துரையாடலாக இடம்பெற உள்ளது. இதுல வளவாளராக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் வைத்தியர் சிறி அவர்கள் கலந்து கொண்டுள்ளாங்க. நேரத்தை கருத்துல கொண்டு அமர்வு நான் அவர்கிட்ட கையளிக்கிறேன். எஸ், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தளம் அமைப்பினுடைய தளம் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் பட்டப்படிப்பும் தொழில் வாய்ப்புகளும் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் என்று இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் பட்டப்படிப்பும் தொழில் வாய்ப்புகளும் எப்படி அவர் இந்த சும்மா போக்கு பண்ற என்னடா பேசுறாரா? கவரேஜ் பிரச்சனையா? எஸ், AL71 உங்களோட மைக் ஆன்ல இருக்குது. ரைட். பொது இடங்கள் இவ்வாறான நிகழ்வுகளில் நடந்து கொள்வதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு இதர நபர்களை பாதிக்காத வண்ணம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். AL71, ஓகே, ரைட், ஓகே. ஸோ அந்த வகையில் பட்டப்படிப்பு என்று வருகின்ற போது ஒரு பட்டப்படிப்பானது எதனை குறிக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, எதற்காக நாங்கள் ஒரு பட்டப்படிப்பை தொடர வேண்டும், அதனை கற்க வேண்டும் என்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் நான் இந்த முதலாவது படத்திலேயே உங்களுக்கு காட்டுவது என்னவென்றால், ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த பிற்பாடு பட்டதாரிகள் தொழிலுக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலை நிறையவே காணப்படுகின்றன. அந்த வகையில் இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கின்றோம். தொடர்ச்சியாக போராட்டங்கள், தொழில் இல்லை அல்லது தொழில் என்பது உரிமையாகும் போன்ற விடயங்கள், இவ்வாறான உண்ணாவிரத போராட்டங்கள் பலவற்றை நாங்கள் இவ்வாறான கண்ணீர் புகை தாக்குதல்கள் என்று பட்டப்படிப்பை முடித்தவர்கள் பல்வேறு சவால்களை ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதிலே எதிர்கொள்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல என்றாலும் இவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற சம காலப்பகுதியிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக பத்திரிகைகளிலும் செய்தி பத்திரிகைகள் இணையதளங்களிலும் விளம்பரங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை வைத்து பார்க்கின்ற போது இந்த இரண்டிற்கும் இடையிலே காணப்படுகின்ற இடைவெளி கெப்பானது என்ன காரணத்தினால் கெப்பாக இருக்கிறது? தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்ற விளம்பரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே தொழில் தேவை என்ற போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது சில பட்டதாரிகளினால் இந்த கோரப்படுகின்ற விண்ணப்பங்களுக்கான தகைமைகளை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் ஒரு இடைவெளியினை காட்டுகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலிலே தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கரியர் டிகிரி, அதாவது ஜாப், இரண்டு சொற்றொடர்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். கரியர், அதே போன்று ஜாப். ஸோ கரியர் என்றால் என்ன, ஜாப் என்றால் என்ன? நான் ஒரு டீச்சராக வர வேண்டும் என்பது உங்களுடைய ஜாப். நான் நீண்ட காலத்திலே நான் ஒரு அதிபராக அல்லது ஒரு SLEAS அலுவலகராக அல்லது நான் ஒரு கல்வி அமைச்சிலே ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடியவராக நீண்ட காலத்திற்கு நான் இருக்க வேண்டும் என்பது கரியர். எனவே நாங்கள் ஒரு ஜாப் ஒன்றை நோக்கி பயணித்தாலும் எப்போதும் நாங்கள் நீண்ட கால இலக்கினை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நாங்கள் ஒரு கெரியரை நோக்கி பயணிக்க வேண்டும். கெரியர் என்பதுதான் நமக்கானது. நாம் நீண்ட காலத்தில் 5-10 வருடங்களிலே
நாம் அடையக்கூடிய உயரிய இலக்கு என்ன என்பதுதான் கெரியர். எனவே நாங்கள் கெரியரை பற்றி யோசிக்க வேண்டும். ஜொப் என்பது ஒரு தற்காலிகமாக அல்லது கட்டம் கட்டமாக எங்களை வலுப்படுத்தி கொண்டு செல்வதனை நாங்கள் ஜொப் என்று கொள்ளலாம். ஆனால் நீண்ட காலத்திலே நாங்கள் ஒரே மாதிரியான தொழிலிலே நாங்கள் நீண்ட காலம் இருக்காமல் தொடர்ச்சியாக அந்த தொழிலிலிருந்து எங்களை நாங்கள் வலுவூட்டி கொண்டு அடுத்த கட்டங்களை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகிறது. அந்த வகையிலே உங்களுடைய டிகிரியை நீங்கள் எம்பவர் பண்ணிக் கொள்வதற்கு ஒரு பட்டப்படிப்பினை வலுவுள்ளதாக தொழில் வாய்ப்பை நோக்கியதாக நீங்கள் கட்டமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை செய்யலாம். ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் என்பது உதாரணத்திற்கு IEEE என்று சொல்வார்கள். தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான உலகினுடைய உயரிய மெம்பர்ஷிப் என்பது மெம்பர் ஆஃப் IEEE என்று சொல்வார்கள். அல்லது பல்வேறு மெம்பர்ஷிப்கள் காணப்படுகின்றன. ஏசி அதாவது சீமாவாக இருக்கலாம், அல்லது சார்ட்டர்டாக இருக்கலாம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த மெம்பர்ஷிப்களாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட மெம்பர்ஷிப்கள் காணப்படுகின்றன. அதே போல நமது சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், நமது ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வது, ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்ஸ், அதே போல நமது பட்டப்படிப்பிற்கு பின்னர் போஸ்ட் கிராஜுவேட் கற்கைகளை நாங்கள் தொடர்வது என்ற விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே இவை நமக்கு முக்கியமான சில விடயங்களை சொல்லி நிற்கின்றன. நாம் தொடர்ச்சியாக ஒரு கரியரை நோக்கி நகர்கின்ற போது நாம் தொடர்ச்சியாக நமது நீண்டகால இலக்குகளை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் முதலிலே நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய இந்த பயணம் என்பதை நீங்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும். அதற்கு நான் இவ்வாறு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எதனை நோக்கி உங்கள் பயணம் என்பதற்கு நீங்கள் இதனை பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரம் வாசிங்க, இதுல இருக்கிற சில விஷயங்களும் வாசிங்க. ஓகே, ரைட். இப்ப நாம ஒரு பட்டப்படிப்பை தொடர்கின்ற காலப்பகுதியிலே நாங்கள் சில விஷயங்களை நாம யோசிக்கலாம். ஒன்று ஹையர் சர்வீசஸ், அரச உயர் சேவைகள் தொடர்பாக நாங்கள் யோசிக்கலாம். ப்ரொஃபஷனல் பொசிஷன்ஸ், லோயர், அக்கௌண்டன்ஸ், என்ஜினியரிங் சர்வீஸ், என்ஜினியராக இருக்கிறது அல்லது டாக்டராக இருக்கிறது, அப்படியான சில விஷயங்களை யோசிக்கலாம். அல்லது கவர்மெண்ட் பூல் அப்பாயின்மெண்ட், அரசாங்கம் ஒரு 20,000 பேர், 30,000 பேர், 10,000 பேருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குகிற போது அவ்வாறான தொழிலிலே நான் என்னை இணைத்துக் கொள்வதற்கு நான் யோசிக்கிறேன் என்று யோசிக்கலாம். எக்கடமிக் பொசிஷன்ஸ், பல்கலைக்கழக உயர்கல்வி நிறுவன விரிவுரையாளர்களாக, ஆய்வாளர்களாக வருவதை பற்றி யோசிக்கலாம்.
அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ், அதாவது பல்கலைக்கழக உயர்கல்வி நிறுவனங்களிலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ், ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், சீனியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், டிப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார், பேர்சார், அசிஸ்டன்ட் பேர்சார், டிப்யூட்டி பேர்சார், சீனியர் அசிஸ்டன்ட் பேர்சார் என்று பல பதவி நிலைகள் காணப்படுகின்றன. அதே போல டீச்சிங், கற்பித்தல், ஒரு ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளலாம். அல்லது ப்ரொஃபஷனல் பொசிஷன், தனியார் நிறுவனங்களிலே ஒரு அக்கவுண்டன்டாக, ஒரு முகாமையாளராக, ஒரு முகாமைத்துவ பணிப்பாளராக, ஒரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் என்று தீர்மானிக்கலாம். அல்லது தனியார் துறை நிறுவனங்களிலே தொழில் செய்வதை பற்றி யோசிக்கலாம். ஆண்டர்பிரினியர், ஒரு முயற்சியாளராக, நான் எந்த அரசு தொழிலுக்கோ அல்லது தனியார் தொழிலுக்கோ செல்லாமல் நானாக ஒரு தொழிலை உருவாக்க போகிறேன் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆய்வுத்துறை இருக்கிறது. மைக்ரேஷன், நான் வெளிநாடுகளுக்கு நான் இடம்பெயர போகிறேன், புலம்பெயர போகிறேன், அல்லது தொழில் வாய்ப்புக்காக செல்ல போகிறேன், அல்லது சில ஃபீல்ட் எக்ஸ்பர்ட், சில துறைசார் விற்பனராக விரும்புகிறேன். அதே போல ஐடி, உதாரணத்துக்கு ஐடி ப்ரொஃபஷன். இவ்வாறு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பினை, ஒரு கரியரை நோக்கியதாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை தெளிவாக கட்டமைக்க வேண்டும். ரைட். ஸோ இந்த விடயங்களை டார்கெட் பண்ணுங்க. இதுல எதை நோக்கி நாம பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை யோசிங்க. இதுல நாம வந்து டிகிரி முடிக்கிற சம்பந்தமா 2 வழிமுறைகள் இருக்கு இலங்கையில். ஒரு பட்டப்படிப்பு என்பதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக நாங்க பட்டப்படிப்பு ஒன்றை பூர்த்தி செய்யலாம், அல்லது NVQ முறையில நாங்க வந்து அதை பூர்த்தி செய்யலாம். அதை நீங்க இதுல பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். அதாவது 2 கல்வி மட்டங்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்பது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது விடயம் NVQ மட்டங்கள். ஒருவர் O level எக்ஸாம் எழுதி A level ஊடாக அவர் 5 அல்லது 6, அதாவது ஜெனரல் டிகிரி என்றால் SLQ மட்டம் 5, ஸ்பெஷல் டிகிரி என்றால் 6, இதன் ஊடாக தன்னுடைய பயணத்தை தொடரலாம். அல்லது இன்னும் ஒருவர் NVQ முறை மூலம் NVQ 7 வரை பயணிக்கின்ற போது ஒரு ஜெனரல் டிகிரிக்கு சமனான ஒரு தகமையை பெறலாம். இப்படி 2 வழிகள் காணப்படுகின்றன. இதை தொடர்பாக விரிவான பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இதை பற்றிய ஏதாவது கேள்விகள் இருக்கின்ற போது நான் அவற்றுக்கு பதில் அளிக்கலாம் என்று விரும்புகிறேன். அதே உதாரணத்துக்கு நீங்க ஜெனரல் டிகிரி என்றால் 90 கிரெடிட்ஸ் இருக்க வேண்டும், ஸ்பெஷல் டிகிரி என்ன 120 கிரெடிட்ஸ் இருக்கணும். அது பல்கலைக்கழக முறைமையின் கீழே அது வருகின்றன. இப்ப பாருங்க, கவர்மெண்ட் பூல் அப்பாயின்மெண்ட்ஸ் விரும்பக்கூடியவர்கள் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரையில ரைட், பூல் அப்பாயின்மெண்ட்ஸ்களை பொறுத்தவரையில அது கொஞ்சம் கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் குறைவு. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்களாக வேலைக்கு சேருகின்ற போது நாங்க வந்து நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கறதால எல்லோருக்குமான ப்ரொமோஷன் என்பது, எல்லோருக்குமான அடுத்த கட்டம் என்பது அந்த தொழில கொஞ்சம் லிமிட்டட் தான். நாம என்ன செய்யலாம் என்றால் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஆரம்ப தளமாக அதை நாம பயன்படுத்தலாம். அல்லது அகாடமிக் பொசிஷன், ஒரு விரிவுரையாளர் ஆவாரத்துக்கான
விடைய முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், ஒரு விரிவுரையாளராக வாரதா இருந்தால் ஸ்பெஷல் டிகிரி ஒன்றுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் அப்பர்ல பாஸ் பண்ணியிருக்கணும். சில இடங்கள்ல வந்து ரெலவென்ட் மாஸ்டர் டிகிரி இருந்தால் அட்வான்டேஜ் ஆனது. அப்படி இல்லைன்னா அடிப்படையாக குறித்த பாடத்துல குறித்த துறையில வந்து உதாரணத்துக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெக்சரா வரணும் என்றால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தொடர்பான ஸ்பெஷல் டிகிரி செய்து அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் அப்பர் டிவிஷனும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி இருந்தால்தான் நாம் ஒரு விரிவுரையாளராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நீங்க யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல டீச்சிங்கை பொறுத்த வரையில பாருங்க, டீச்சிங் என்பது வந்து நீங்க எடுக்கிற பாடத்துல வந்து 1/3 பகுதி அந்த பாடம் இருக்கணும். அதாவது நீங்க 90 கிரெடிட்டை கொண்ட ஒரு டிகிரி செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க தமிழ் பாடத்துக்கு ஒரு ஆசிரியரா வரணும் என்றால் இந்த 90ல குறைந்தது 30 கிரெடிட்ஸ் ஆவது தமிழ் பாடங்கள் இருக்கணும். அதாவது நீங்க எடுக்கிற 3 மெயின் பாடங்கள்ல ஒன்றாக அது இருந்தா போதும். இது கூடுதலாக பிஎஸ்சி ஆர்ட்ஸ் டிகிரிகளுக்கு பொருத்தமானது. அப்படி இல்லைன்னா அதுல நீங்க ஸ்பெஷல் செஞ்சிருக்கணும். தமிழ்ல ஸ்பெஷல் செய்திருந்தால் தமிழ் டீச்சிங்குக்கு போகலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இல்லைன்றால் எடுக்கிற 3 மெயின் சப்ஜெக்ட்ல ஒரு பாடமாக 30 கிரெடிட்ஸ்களை கொண்டதாக உங்களுடைய பாடங்கள். இது 30 கிரெடிட் என்பது ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு கல்வி அமைச்சினுடைய கோல் பண்றதுலையும் சில வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் 1/3 பங்கு உங்களுடைய டிகிரியில வந்து 1/3 பங்கு அந்த குறித்த பாடம் இருக்க வேண்டும் என்பது உங்களோட ஆசிரியர் தொழிலுக்கான ஒரு நிபந்தனைகள்ல ஒன்றாக காணப்படுகிறது. கவுன்சிலிங் டீச்சிங் சொன்னால் உங்களுக்கு டிப்ளமா கோர்ஸ் இருந்தாலும் இஸ்லாம் அரபிக் டீச்சிங்க்கு வந்து அல்-ஆலிம் சர்டிபிகேட் ப்ரிஃபரபிள். ஆனால் பரீட்சை ஒன்று எழுதி இன்டர்வியூ மூலமாகத்தான் நாம வந்து இதை பார்க்கிறோம். ரைட். ஹையர் காம்படிட்டிவ் இதுக்கு இடையில ஏதாவது வினாக்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். வாய்ஸிலோ அல்லது டெக்ஸ்டிலோ நீங்க கொஞ்சம் கேட்கலாம். அதுல இருந்து அடுத்ததுக்கு நாம போகலாம். சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கொஸ்டின்ஸ் வரேன். ஓகே, ஒண்ணும் இல்லைன்னா ஓகே. ஹையர் காம்படிட்டிவ் சர்வீஸ்கள் 22க்கு மேற்பட்ட சர்வீசஸ்கள் இருக்கின்றன இலங்கையில். பல்வேறு சர்வீஸ்கள். அதில் உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், பிளானிங் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், ஓவர்சீஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க, ஃபாரின் சர்வீஸ், ஐசிடி சர்வீஸ், இது மாதிரி பலது இருக்குது. அதுக்கு ஜெனரல் நாலேஜ் ஐக்கியூக்களுக்கு நீங்க தயாராகணும். இவ்வாறான தொழில் வாய்ப்புகளுக்கு சில துறைகள் இருக்கின்றன. நான் அதை பத்தி சொல்றேன் நான் உங்களுக்கு. ரைட், ஓகே. ஐடி இப்ப ஐடி ஃபீல்ட்ல போகணும்னா நிறைய வழிகள் இருக்கு. இது நீங்க ஐடி கோர்ஸ்கள் செய்யறா டிப்ளமா ஐடி டிகிரி ஐடி என்று செய்யறதை விட ஸ்பெசிபிக்கான கோர்ஸ்கள், இப்ப எதிர்காலத்தை ரூல் பண்ணக்கூடிய ஐடி கோர்ஸ்கள் வந்து ஏஐ, டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்று பல கோர்ஸ்கள் இருக்குது. ஸ்பெசிபிக் கோர்ஸ் செய்யுங்க. சைபர் செக்யூரிட்டி, ரைட், அல்லது வந்து ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர், அல்லது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், இப்படி நிறைய ஃபீல்டுகளுக்குள்ள நீங்க எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ரைட், நிறைய ஃபீல்டுகளுக்குள்ள எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அப்படியான கோர்ஸ்களை நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னு சொன்னால் ஐடி சார்ந்த தொழில் வாய்ப்புகளை நீங்க நிறைய பெறலாம். அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட்டுகளுக்கு வாரேன். நான் பிறகு அதே போல பாருங்க, ஜேர்னலிசம் படிக்க விரும்பினால் அதுக்கான கோர்சஸ் இருக்குது. நீங்க எந்த துறைக்கு செல்வதாக இருந்தாலும் நீங்க அதுக்கான துறை சார்ந்த கற்கை நெறிகளை தொடரக்கூடியதாக நிறைய கோர்ஸ் இருக்குது. ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல போகணும் என்றால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் ஃபீல்ட்ல போறேன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட், அதே போல
லோ சட்டம் படிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஒன்று ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மூலம் நீங்க லோயர் ஆகலாம், லோ காலேஜ் மூலம் ஆகலாம், அல்லது பிரைவேட் ஊடாக கூட நீங்க சில வழிகளில் பயணிக்கலாம். அதற்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. டூரிசம் என்றால் அதற்கான வழிகள் இருக்குது. டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்ட்ல போக விரும்பினால், அல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய்ய போறீங்க அக்கௌண்டிங் ஃபீல்ட் என்றால் அதற்கான வழிகள் இருக்குது. AAT, CMA, சார்ட்டர்ட், சீமா, ACC அப்படி நிறைய இருக்குது. ACCA என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ACCA படிக்கிறதோட சேர்த்து பிஎஸ்சி இன் அப்ளைட் அக்கவுண்டிங் அப்படிங்கிற டிகிரியையும் சேர்த்து வழங்குறாங்க. அக்கவுண்ட்ஸ் ஃபீல்ட்ல போக விரும்புகிற ஒருவர் டுவல் குவாலிஃபிகேஷன் ACCA முடித்து பிஎஸ்சி அப்ளைட் அக்கவுண்டிங்கை முடிக்கிறதன் ஊடாக இப்படி நீங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? ரைட். அதே போல இப்ப நிறைய கற்கைநெறிகளை நாம மெசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக படிக்கலாம். டிகிரி படிச்சு கொண்டு நாம அதை வலுவூட்டுவதற்கான பல்வேறு வழிகளை நாம கையாளலாம். நீங்க தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நாம ஒரு டிகிரி படிக்கிறது என்பது ஒரு தொழிலுக்கான அடையாளமாக இருந்தாலும், நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட பட்டப்படிப்பை வலுவூட்டுகிறோமோ அவ்வளவுக்கு நம்மால தொழிற்சந்தையில நம்மளோட கெரியரை கூட்டிக் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? அந்த வகையில மெசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறது நீங்க வீட்டுல இருந்து கொண்டே மூக் என்று சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல இருந்து கொண்டே நிறைய விஷயங்களை நீங்க படிக்கலாம். உதாரணத்துக்கு எலிசன், யூடர்மி, கோசீரா இப்படி நிறைய கோர்சஸ்களை நீங்க வீட்டுல இருந்து கொண்டே நீங்க படிக்கலாம். இப்ப உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கற்கைநெறியை பத்தி நான் இப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல சொல்லித்தாரேன். முடிந்தவங்க அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் செய்யலாம். 1 மினிட். ரைட். உங்களை எத்தனை பேர் ஐஐடி யூனிவர்சிட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐஐடி எத்தனை பேருக்கு ஐஐடியில பரிச்சயம் இருக்கு? அதை பத்தி கேள்விப்பட்டவங்க? இந்தியாவில் டாப் யூனிவர்சிட்டியை தான் சொல்றது ஐஐடி என்று சொல்றது. சரிதானே? அதுல மெட்ராஸ் பிரிவு மெட்ராஸ், அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரிவு 2 டிகிரியை ஓப்பனா கொடுக்குது. அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். அப்படி வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? ஒரு வெப்சைட் தெரியுதா? ரைட். ஸோ இது கட்டணம் செலுத்தணும். இது ஃப்ரீ இல்லை. ஆனா நாம வீட்டுல இருந்து கொண்டு படிக்கலாம். வேர்ல்டு நம்பர் 1 யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்று தான் ஐஐடி யூனிவர்சிட்டி, இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டி. கூகுள்ல சுந்தர் பிச்சை படிச்சது ஐஐடி யூனிவர்சிட்டியில தான். ஐஐடி கான்பூர் யூனிவர்சிட்டியில அவர் படிச்சார். நிறைய நிறைய தொழில்நுட்பவாதிகள் படிக்கிற யூனிவர்சிட்டி தான் ஐஐடி யூனிவர்சிட்டி என்று சொல்றது. ரைட். ஐஐடியினுடைய வேர்ல்ட் ரேங்கிங் பார்த்தோம்னு சொன்னால் ரைட், உலகத்துல 227வது சிறந்த பல்கலைக்கழகமாக ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. இந்தியாவினுடைய நீங்க பாருங்க, நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் இந்த கோர்ஸினுடைய பெருமதியை நீங்க விளங்கணுங்கிறதுக்காக. ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவினுடைய நம்பர் 1 யூனிவர்சிட்டி 2023. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எஸ் ஓ நோ? ஆம் சார், விளங்கு.
Right. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது இந்தியாவில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி நமக்கு வீட்டில இருந்து படிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுங்கிற கோர்ஸ் 36,000 பேர் படிக்காங்க. இப்ப மே மாத இன்டேக்கு கால் பண்ணிருக்காங்க. மே 20ஆம் தேதிக்கு இடையில அப்ளை பண்ணணும். கொழும்புல வந்து இதனுடைய எக்ஸாம் நடக்கும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொழும்புல நடக்கும். அப்ளை பண்ணணும் நாம இதுக்கு. கொழும்புல எக்ஸாம் எழுதி நம்ம ஓகேன்னு சொன்னால் ஆன்லைன்ல நாம படிக்கலாம். இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது. இப்ப நீங்க வந்து அதனுடைய பேசிக் படிக்கிறேன்னா நம்ம நாட்டு காசு ஒரு 1 லேக் தேவைப்படலாம். அப்படி போகும். ஆனா நல்ல வேர்த் 100% வேர்த். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேர்த்தான ஒரு டிகிரியை வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து வேர்ல்டு வைடா வழங்குது. இப்ப கரண்ட்லி இது வரைக்கும் 36,000 பேர் படிச்சுக்கிறாங்க வேர்ல்டு வைடா. சரிதானே? இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பிஎஸ் டிகிரி நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நமது பட்டப்படிப்பை அல்லது நமது தகமைகளை வலுவூட்டுவதற்கான வாய்ப்புகளை நாம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ரைட்? ஓகே, கிளியரா உங்களுக்கு? நீங்க இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஒன்னும் செய்ய தேவையில்லை. கூகுளுக்கு போய் பிஎஸ் டிகிரி ஐஐடி மெட்ராஸ் என்று டைப் பண்ணுங்க. முதலாவது லிங்க் வரும். ரைட்? பிஎஸ் டிகிரி ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற நேரம் முதலாவது லிங்க் வரும். அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. அதன் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை படிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க வீட்டுல இருந்து கொண்டே கூகுள் வேலைகளுக்கு கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். கூகுள்ல நீங்க என்ன வேலை செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க கூகுள் கெரியர்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினா உங்களுக்கு வெப்சைட் தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் கெரியர்ஸ்ல சர்ச் பண்ணினால் இதற்கு நீங்க உதாரணத்துக்கு என்ன வேலை வாய்ப்புகள் என்ன ஏதுன்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்து இப்ப கரண்டா 3,442 தொழில் வாய்ப்புகள் கூகுள்ல இருக்குது. சோ இதற்கு மெச்சா ஆகக்கூடிய மாதிரி நீங்க சர்ச் பண்ணி கட்டாயம் சர்ச் பண்ணி இதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட்? சரிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்தா தான் இதுக்கெல்லாம் போகலாம். என்ன ஒவ்வொன்றை விளங்கப்படுத்துறதுக்கு நமக்கு நேர அவகாசம் இல்லாத பட்சத்திலும் நீங்க என்ன செய்யலாம்? என்ன டிகிரி ஒன்று நீங்க இப்பதான் படிச்சுக்கிறீங்க என்றால் அதற்கு வேலை வாய்ப்புகள் 26 தொழில் இருக்குது. ஐடி ஃபீல்ட் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல எல்லாம் கூகுள் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க வந்து தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? ஸோ பட்டப்படிப்போடு சேர்ந்து நாம இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தலாம். ரைட்? ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சமகாலத்துல வந்து நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். பட்டப்படிப்பை படிக்கிற நீங்க ஒரு தொழில் வாய்ப்புக்குள் உங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு நிறைய சாஃப்ட் ஸ்கில் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் நாம இங்கிலீஷ்ல சரளமா பேசுறது இல்லை. கம்யூனிகேஷன் என்று சொல்றது நாம வந்து மற்றவர்களுக்கு புரியும்படியாக நாம கம்யூனிகேட் பண்றோம். நாம சொல்வதை அவர்களுக்கு விளக்குறது. அதே போல டீம் ஒர்க், குழுவா வேலை செய்யறது. அதெல்லாம் யூனிவர்சிட்டி காலத்தில் அல்லது ஒரு பட்டப்படிப்பை தொடர்கின்ற காலத்தில் டெவலப் பண்ணி கொள்றது. அதே போல வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், பிணக்குகளை தீர்ப்பது, லீடர்ஷிப் ஸ்கில்லை வளர்த்துக் கொள்வது, ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை நாங்கள் வந்து அணுகுவது, ஆய்வு செய்வது, கிரியேட்டிவிட்டியை கூட்டுறது, ஒர்க்ஸ் எத்திக்ஸ் அதிகரிப்பது. இப்படி சம காலத்துல வந்து நமது சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணினால் நம்மளால் என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த ஹார்ட் ஒர்க், ட்ரீம்ஸ், டெடிகேஷன் இவைகள் நமக்கு சக்சஸை பெற்றுத்தரும். நாம கடினமாக முயற்சிக்கின்ற அதே வேளை நாம கனவு காணணும். நாம வந்து நம்முடைய கெரியரை கனவு காணணும். என்ன துறையை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என்பதை நாங்கள் கனவாக காணணும். அப்பதான் நாம அதை நோக்கி போகலாம். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளை பத்தி காட்டியிருந்தேன். சரிதான்? ரைட்? சரிதான்? ரைட்? ஸோ அதை நான் திரும்பி வருவேன். அப்போ நாம வந்து சாட்டர்டே சண்டேகள் படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம், வெக்கேஷன் டைம்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கலாம். இப்படி நிறைய விடயங்களை நாங்க நம்மளோட துறை சார்ந்த பல விடயங்களை நாங்க வந்து சமகாலத்துல நாங்க தொடரக்கூடியதாக இந்த சக்சஸ் நோக்கி போறதா இருந்தா நாம பார்க்கலாம். ரைட்? இதுல வந்து போஸ்ட் கிராஜுவேட் என்பது முக்கியமானது. இப்ப முந்தித்தான் டிகிரி ஒன்று இருந்தால் தொழிலுக்கு போதுமானது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்ப வந்து
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, 1 இயர் மாஸ்டர்ஸ், ரிசர்ச் மாஸ்டர்ஸ், அதாவது 2 இயர்ஸ் டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி, போஸ்ட் டாக்டரல் டிகிரி என்று நிறைய தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன. நான் என்னுடைய ஐடி ஃபீல்டில் எனக்கு நான் முழுமையாக நான் கற்றுக்கொள்வதற்கு நான் 2 ரிசர்ச் மாஸ்டர்ஸ், 2 இயர் மாஸ்டர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டது. ஒன்று கலன் யூனிவர்சிட்டி, அடுத்து SLII. அப்ப நம்ம தொடர்ந்து படிப்பதில் எந்த நஷ்டமும் இல்லை, நாம தொடர்ந்து கற்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் ரிசர்ச் மாஸ்டர் 2 செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய கரியரை நான் அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவதற்கு. அப்படியெல்லாம் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இருக்குது, 1 இயர் மாஸ்டர், ரிசர்ச் மாஸ்டர், இதெல்லாம் உங்களோட பட்டப்படிப்புக்கு பிறகு துறை சார்ந்த ரீதியாக உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க இவற்றை கற்பதன் ஊடாகவும் நீங்க தொழில் வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இந்த இலங்கையை பொறுத்தவரையில எவ்வளவுக்கு எவ்வளவு நமது சிறகுகள் பெரிதாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு உயரங்களுக்கும் பறக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு நமது சிறகுகளினுடைய அகலம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக பறக்கலாம். சிறிய சிறகு என்றால் குறிப்பிட்ட உயரம் வரைதான் பறக்கலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட பட்டப்படிப்பு, ஒரு ஜெனரல் டிகிரி என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் நாம தொழில் செய்யலாம். அதே நேரம் நீங்க மேல மேல படிச்சு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்கள், எக்ஸ்பீரியன்ஸ்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய சிறகுகள் அகல விரிந்து விடும், எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு நமது சிறகுகளை நாங்கள் விஸ்தரிக்கின்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நமது சிறகுகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல தொழிலிலே நாங்கள் குறுகிய வயதிலே, குறைந்த வயதிலே நாங்கள் செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே குறிப்பாக பாஸ் அவுட் ஆகி 5 வருடங்களுக்குள் நீங்க சரியான ஒரு கரியர் ட்ராக்குக்குள்ள விழுந்துடணும். தொழில் ஒன்றெடுத்து ஒரு கேரியர் ட்ராக்குக்குள்ள விழுந்து அடுத்த கட்டங்களை நோக்கி நீங்கள் உழைத்து கொண்டே படிப்பதற்கான ஒரு காலப்பகுதியை நீங்கள் கையாள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர விரும்புகிறேன். வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்கிற ஒரு தேவைப்பாடு பலருக்கு இருக்குது, தொழில் வாய்ப்பு தொடர்பா. இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? உங்களோட டிகிரியை முடித்ததற்கு பிற்பாடு நீங்க வெளிநாடுகளுக்கு மாஸ்டர் டிகிரி அல்லது பிஹெச்டிக்கு நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. சரிதானே? இந்தியா ஸ்காலர்ஷிப் கோல் பண்ணும், பாகிஸ்தான் அல்லாமா இக்பால் கோல் பண்ணிருக்காங்க. இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் ஸ்காலர்ஷிப் கோல் பண்ணும். அந்த ஸ்காலர்ஷிப் என்பது மாதா மாதம் நாம படிக்கிறதுக்கு அவங்க காசு தராங்க. இப்ப 2 வருட மாஸ்டர் என்றால் 2 வருடமும் நமக்கு பொருளாதார உதவியை அந்த அரசாங்கம் வழங்குவதோடு நாம சம்பாதித்து கொண்டே ஒரு மாஸ்டர் டிகிரியை படிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு காணப்படுது. 2 வருஷம் முடிவில் நாம இலங்கைக்கு திரும்பி வருகிற போது நமக்கு ஒரு மாஸ்டர் டிகிரியும் இருக்கும், நாம வருமானம் ஈட்டியதற்கான நம்முடைய பொருளாதாரமும் இருக்கு. பிஹெச்டி என்றால் 3 அல்லது 4 வருடங்கள், 5 வருடம் வரை கூட போகலாம். அவ்வளவு காலத்துக்கு நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தையும் பிஹெச்டியையும் எடுத்துக்கொண்டு நாட்டுக்கோ அல்லது வெளிநாடுகளிலோ தொழில் செய்ய போகின்ற நேரம் நீங்கள் சடுதியான ஒரு உயர்ந்த ஒரு தொழிலுக்கு செல்லக்கூடிய